வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம என்ன நெஃப்டி எடுத்தோம், நம்ம என்ன புக் பண்ணோம். ஆக்சுவலி நம்ம ஃப்ரைடே நம்ம சஜஸ்ட் பண்ண ஸ்டாக் வந்து இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, நான் என்ன என்ட்ரி எடுத்தேன், நான் எவ்வளோ செல் பண்ணேன், நாளைக்கு நீங்கள் நெஃப்டி வாட்ச் பண்ண வேண்டிய லெவல்ஸ் என்ன, அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண ஸ்டாக்ஸ் என்ன, அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தீங்கன்னா நெஃப்டி வந்து 26,100 நம்ம வாங்கியிருந்தோம். 175 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். நம்ம டார்கெட் ஹிட் ஆகல, ஆனாலும் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு அங்கேயே சஸ்டெயின் ஆச்சு அப்படியே. ஆனால் 182 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா நம்மளோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. 191 ரூபா 30 பைசா வந்து போயிடுச்சு மேலே. நெஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,800 நம்ம மறுபடியும் வாங்கியிருந்தோம். 175 ரூபாய்க்கு அதே காஸ்ட்டுக்கு காலையில் வாங்கினோம். ஆனால் இந்த வாட்டி செல் பார்த்தீங்கன்னா 185 ரூபா வச்சுருந்தோம். ஏன்னா அதே இதனால உங்களுக்கு 190 ரூபா 30 பைசா தான் நம்மளோட இது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு ஆக்சுவலி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஆகிட்டு ட்ரெண்டில் வந்து இன்றைக்கி ஏன்னா நான் காலையில் டெலிகிராம் அப்டேட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி பிஇ கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னே கிடைக்கல, ஒரு ப்ராஃபிட் புக்கிங்கே வரலாத. அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி பிஇ கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் காலையிலே போட்டிருந்தேன். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஒரு 9:30 நான் வந்து போட்டிருந்தேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ஃபார்மேட் வந்து ஒரு ஹையர் ஆன் ஹையர் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட் வந்து ஒரு கொஞ்சம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேப் அப் ஆகும், இல்லை ஒரு சைட்வேஸ்க்கான பேட்டர்னும் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நாளைக்கு பேரிஷ் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு நான் கிளியராக என்ன சொல்கிறேன், ஒரு ஃப்ளாட்டாக கொஞ்சம் ஓப்பன் ஆகிட்டு, அதாவது ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆகிட்டு ஆஃப்டர் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஒன்று பிரேக் அவுட் ஆகணும், இல்லை பிரேக் டவுன் ஆகணும். இது 2 சினாரியோ வச்சு தான் நீங்கள் நாளைக்கு வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் 26,200க்கு மேலே, அதாவது 26,120க்கு மேலே உங்களுக்கு சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 26,200 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். அதே வந்து நீங்கள் டார்கெட் ஸ்டாப்லஸ் உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு அகெயின் நான் இப்போ நம்ம இன்றைக்கி 2 ட்ரேட் நம்ம எடுத்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நியர் 26,100 to 26,080 இதுக்குள்ளே வந்து உங்களுக்கு 5 மினிட்ஸ்க்கான புல்லிஷாக இருந்துச்சுன்னா 26,100 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து மறுபடியும் மார்க்கெட் 26,040க்கு கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் 26,000 பிஇ நீங்கள் வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். அதோட டார்கெட்டு 80, 140 அதுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு பெருசாக வந்துச்சுன்னா ரொம்ப பெருசாக இறங்க வாய்ப்பில்லை. ஆனால் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள் நாளைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம இன்றைக்கி ஆக்சுவலி ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்திருந்தோம்னா 59,200 நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி பேங்க் நிஃப்டி 59,200 நம்ம வாங்கியிருந்தோம். என்ட்ரி பார்த்தீங்கன்னா 473 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். 497 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டி. அதோட ஹை பார்த்தீங்கன்னா 528 ரூபா வந்து போயிருந்துச்சு பேங்க் நிஃப்டிக்கான ஹை. அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 59,350க்கு மேலே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி 59,300 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள், இல்லை 59,400 வாட்ச் பண்ணுங்கள். இது ரெண்டுக்கு வந்து உங்களுக்கு காஸ்ட்டு தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே வந்து உங்களுக்கு பிஇ சைடு 59,230க்கு கீழே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 59,200 இல்லை 59,100 மொமெண்டமில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இது ரெண்டில் எது வேணால் வாட்ச் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இதில் 59,240 to 59,320 இதுக்கு இடையில இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஜோன், அதனால் இதில் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சென்சாக்ஸ் எப்பயும் போல நம்ம இன்றைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணல. ட்ரேட் பண்ணுறவங்க நாளைக்கு நீங்கள் வந்து வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 85,650 ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து 85,700 நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். பிரேக் அவுட் கேண்டில் ஆனால் பார்த்து மட்டும் இல்லை. நீங்கள் வந்து பிஇ சைடு பார்த்தீங்கன்னா 85,280க்கு கீழே உங்களுக்கு வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் வந்து சென்சாக்ஸ் 85,200 பிஇ நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் மெயினாக சொல்கிறேன், இந்த கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டும் மேலேயும் சரி கீழேயும் சரி பிரேக் அவுட்டோ பிரேக் டவுன் ஆனால் மட்டும் இது நீங்கள் இந்த ட்ரேடை எடுங்க. நம்ம ஃப்ரைடே சொன்ன மாதிரி இன்றைக்கி காலையில் நம்ம வந்து லாரஸ் கிளாப்ஸ் வாங்கியிருந்தோம். 1,056 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 1,067 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணியிருந்தோம். ஆனால் அதோட ஹை பார்த்தீங்கன்னா 1,070 ரூபா போயிருந்துச்சு.
பிஎன்பி ஹவுசிங் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 938 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 945 ரூபாய்க்கு நம்ம வந்து செல் பண்ணிட்டோம். ஆனால் இதோட ஹை பார்த்தீங்கன்னா 946 ரூபா 90 பைசா போயிருந்துச்சு. அதே மாதிரி மஹேந்திரா ஃபைனான்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம் 382 ரூபா 50 பைசாக்கு வாங்கியிருந்தோம். செல் பார்த்தீங்கன்னா 387 ரூபாய்க்கு நான் வந்து செல் பண்ணியிருந்தேன். ஹை பார்த்தீங்கன்னா 398 ரூபா 95 பைசா நம்ம போயிருந்துச்சு. நம்ம டார்கெட் எல்லாமே ஹிட் ஆயிடுச்சு. இதில் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிடிஎஸ்டி டிட்டாகர் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் 814 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். ஆனால் எண்ட் ஆஃப் த டேக்குள்ளேயே அது 821 ரூபா போயிடுச்சு. எனக்கு போதும்னு சொல்லிட்டு நான் செல் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி ஹோல்ட் பண்ணுறவங்க நாளைக்கு காலையில் வெயிட் பண்ணி என்ன வால்யூம் நல்லா தான் விழுந்திருக்கு. வெயிட் பண்ணி நான் நீங்கள் நாளைக்கு காலையில் செல் பண்ணிடுங்க. அதே மாதிரி பிடிஎஸ்டிக்கு நான் இப்போ ஹோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 401 ரூபா 80 பைசாக்கு நான் ஹிண்டு காப்பர் நான் வாங்கியிருக்கேன். நாளைக்கு காலையில் நான் ஹோல்ட் பண்ணி நான் அதை செல் பண்ணிக்குவேன். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்காக நீங்கள் வந்து இன்ஃபோசிஸு ஓகே இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங் ட்ரெண்டாக ஹெல்த்தி கன்சாலிடேஷன் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 1692 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 1710 ரூபா 725 ரூபா நீங்கள் வந்து 2 டார்கெட்டாக நீங்கள் வச்சுக்கோங்க நாளைக்கு. அதே மாதிரி நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது விபிஎல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு ஆக்சுவலி வாட்ச் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஆன் ஹை கிளாசிக் பேட்டர்னில் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டியது 487 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி செல் பார்த்தீங்கன்னா 479 ரூபா செல் வச்சுக்கோங்க. டார்கெட் பார்த்தீங்கன்னா 495 ரூபா 500 ரூபா நீங்கள் டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டிட்டாகர் மாதிரியே ஐஆர்எஃப்சி நீங்கள் நாளைக்கு காலைல வாட்ச் பண்ணுங்கள். ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 118 ரூபா ஓகே 117 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 119 ரூபா 121 ரூபா நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 334 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 340 ரூபா டார்கெட் ஒன்றாகும், 345 ரூபா டார்கெட் 2ஆகும் நீங்கள் செட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து மொமெண்டமில் இருக்குது. ஆனால் சைட்வேஸில் இருக்குது. ஆக்சுவலி இப்போ பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள். அடுத்து பிஹெச்இஎல் நம்ம லாஸ்ட் வீக்கே அந்த ஸ்டாக் சொல்லியிருந்தோம். ஹோல்ட் பண்ணுறவங்க நாளைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிடுங்க. பை பார்த்தீங்கன்னா நாளைக்கு 283 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். லைக் டார்கெட் வந்து 288 ரூபா 292 ரூபா. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 276 ரூபா ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் என்பிசிசி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வந்து அபோவ் 116 ரூபா 80 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 119 ரூபா 121 ரூபா. ஏன்னா வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆஃப்டர் ஸ்பைக் ஆகிருக்கு. ஏன்னா குட் ஓஆர்பியும் இது சரிங்களா. ஏன்னா ஓஆர்பி உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த லெவல்ஸில் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மஹேந்திரா ஃபினான்ஸ் நம்ம லாஸ்ட் வீக்லேருந்து தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. யாரெல்லாம் டெய்லியும் வாங்கி செல் பண்ணுறவங்களுக்கும் ப்ராஃபிட் தான், இல்லை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்களுக்கும் ப்ராஃபிட் தான். ஏன்னா வந்து ஸ்ட்ராங் இம்பல்ஸ் கேண்டில் கண்டினியூஷன் செட்டப் தான். இது நார்மலாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். இது பெருசாக ஒன்றும் உங்களுக்கு இதாகல. ஸோ நீங்கள் வந்து நாளைக்கு 392 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 400 ரூபா 405 ரூபா 2 டார்கெட் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிசாஃப்ட் பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இன்றைக்கி தான் சொல்கிறோம் இந்த ஸ்டாக்கை. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு க்ளோசிங்கும் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், 452 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 1 460 ரூபாயும் டார்கெட் 2 465 ரூபாயும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிபீம் இந்த ஸ்டாக் தான். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங்கில் ஒரு லைக் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கு. அதனால் நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், ஏன்னா இது ஒரு பென்னி ஸ்டாக் சரிங்களா. இது ஒரு பென்னி ஸ்டாக்குங்கிறதுனால கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் இன்றைக்கி வால்யூம் நல்லா தான் விழுந்திருக்கு. ஸோ ஆனால் இது ஒரு பென்னி ஸ்டாக்காக தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. 17 ரூபா 50 பைசாக்கு மேலே நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 18 ரூபா ஓகே இல்லை நீங்கள் 17 ரூபா 50 பைசாவுக்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். 17 ரூபா 75 பைசா 17 ரூபா 90 பைசா 18 ரூபா அவ்வளோதான் டார்கெட்டு. அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ஏன்னா திருப்பி சொல்கிறேன், இது ஒரு பென்னி ஸ்டாக். என்னை கேட்டால் இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். லைக் தெரிஞ்சவங்க மட்டும் இந்த ஸ்டாக்கில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ராலிஸ் கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்
ரேலிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கன்சாலிடேஷன், ஸ்ட்ராங் ரிவர்சலு, அதுக்கப்புறம் கண்டினியூவேஷன் ஜோனில் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு $275 மேலே இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள். $279 ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவும் $283 ரெண்டாவது டார்கெட்டாகவும் வச்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா $269 வச்சுக்கோங்க. இதெல்லாம் நாளைக்கு நான் யூஸ் பண்ணுற ஸ்டாப் லாஸும் நான் யூஸ் பண்ண போகிற டார்கெட்டும் இது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நான் இப்போ எல்லா சொன்ன ஸ்டாக்லேயும் நான் என்னோட டாப்பிக்காக நான் வச்சுக்கிறது, நான் எல்லாத்தையும் நான் வாட்ச் பண்ணுவேன். நாளைக்கு என்னோட டாப்பிக்காக நான் வச்சுக்கிறது இன்ஃபோசிஸ், VBL, IRFC. இது 3 தான் என்னோட டாப்பிக்கை நான் நாளைக்கு வச்சுருக்கேன். நான் இப்போ சொன்ன எல்லா ஸ்டாக்கையும் உங்கள் வாட்சில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் டேயாக இருக்கும். இதை தவிர நம்மளோட சேனலில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.